அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க இருக்கிறது எம்எஸ் வெப்சைட்ல UDS பிளஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ 2 லெவல்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஸ்கூல் லெவல், அதாவது டீச்சர்ஸ் HMs அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். செகண்ட் லெவல்ல வந்து BRTs வெரிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்த லெவல்ல DCs, BEO, CO அவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல HMs வெரிஃபை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் உள்ள கரெக்ஷனை மறுபடியும் என்ன பண்ணணும், கன்சர்ன் BRT அந்த பள்ளியோட ஆசிரியர் போயிட்டு யாரோ அவங்க வெரிஃபை பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். யூஸ்வலா வந்து 2 வெப்சைட் இருக்கும். ஒன்னு வந்து MS, இன்னொன்னு வந்து MS1. MS வந்து பள்ளிகளுக்கானது, MS1ன்றது அலுவலர்களுக்கானது. அதாவது BRT, DC, BEO, CO, DEO அவங்களுக்கானது. இதுல ஆல்ரெடி MS1ல வந்து பிண்டிக்ஸ் அடிச்ச டேட்டா இருக்கிறதுனால இந்த தடவை அபிஷியல், அதாவது BRTயோட லாகின் வந்து MS வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல் லாகின் பண்றோம் இல்லைங்களா, அந்த வெப்சைட்லயே BRTயோட லாகினும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதோடைய உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதுல டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸ்கூல் லாகின் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்லயே என்ன பண்ணுங்க, உங்களுடைய BRTயோட இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த சைட்ல வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன முடிச்சிருக்கீங்க, எந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் வந்திருக்கும். இதுல லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது இந்த டயக்ராமுக்கு அப்புறம், இந்த டயக்ராம் வந்து பிண்டிக்ஸ் குறிக்குது. அதுக்கப்புறம் உள்ள ஜஸ்ட் இது மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேட்டாஸ், அதாவது உங்க பிளாக்ல ஸ்கூல்ஸ், உங்க பிளாக் நேம், டைஸ் கோட், அதனோட ஸ்டேட்டஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ். இதுல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிளாக் நேம் வரும். ஓகேங்களா? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிளாக் நேம் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க எந்த பிளாக்கோ உங்க பிளாக் நீங்க சூஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த சைட்ல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி, என்ன டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா, ஃபுல்லி எய்டட், அன்எய்டட், பார்ஷியல் எய்டட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு கேட்டகரி என்ன பண்ணுங்க, முடிக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கூல்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க எல்லா ஸ்கூலுமே அட் ஏ டைம்ல அங்க வர மாதிரி கொடுக்கல, ஃபில்டர் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளாக் நேம் சூஸ் பண்ணுங்க. பிளாக் நேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் மட்டும் காமிக்கும் உங்களுக்கு. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கூல்ஸ் என்னவோ, ஓகேங்களா, உங்களுடைய ஸ்கூல்ஸ் என்னவோ அந்த ஸ்கூல்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணும்போது இங்க டவுன்லோட்னு இருக்கு இல்லைங்களா, எந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் நேரா டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லாகின்ல நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்கூல் நம்மளுடைய ஸ்கூல் டவுன்லோட் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் பேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை எடுத்துட்டு ஒன்னொன்னா என்ன பண்ணணும், நம்ம வெரிஃபை பண்ணணும். மறுபடியும் என்னென்ன வெரிஃபை பண்ணணும்னா, BRTக்கு தெரியாத ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த செக்லிஸ்ட்ல போனீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்த அதே 38 பாயிண்ட் இருக்கு, பிளஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இதை பொறுத்த வரைக்குமே, செக்லிஸ்ட பொறுத்த வரைக்குமே நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அண்ட் ரூம் டீடைல், அதாவது சிவில் டீடைல் கரெக்டா இருக்கா, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கூல்ஸ், பிளே கிரவுண்ட், காம்பவுண்ட் வால் அதெல்லாம் கரெக்டா இருக்கா, நெக்ஸ்ட் வந்து டீச்சர் எம்ப்ளாய்டு, ஸ்கூல் நேம், எத்தனை டீச்சர் அங்க வந்து MS வெப்சைட்ல இருக்குதோ அதே டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ்ல இருக்க ரெண்டுமே கரெக்டா இருக்கா, டேலி ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு, அட்டெண்டன்ஸுக்கும் MS-க்கும் எப்படி இருக்கு, கரெக்டா டேலி ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன், அப்பாயின்மெண்ட், கிளாஸ் சார்ட், இது 3மே வந்து டீச்சர் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்டேட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இந்த 43 செக்லிஸ்டும் யாரை வெரிஃபை பண்ணணும், அந்த BRT வந்து அவங்களுடைய ஸ்கூலுக்கு, அவங்க எத்தனை ஸ்கூல் அலர்ட்டா இருக்கோ அத்தனை ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். இப்ப இங்க நம்ம முடிச்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணணும், ஓகே எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் கொடுக்கணும். இன்கேஸ் சரியா இல்ல, கரெக்டா இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த கன்சர்ன் ஸ்கூலுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை இன்டிமேட் பண்ணணும். என்னென்ன கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிட்டோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த காலத்துல, அதாவது இப்ப மொத்தம் 7 காலம் இருக்கு இல்லைங்களா, பேசிக் டீடைல், ஸ்கூல் டீடைல், ட்ரைனிங், லேண்ட் டீடைல், கமிட்டி டீடைல், ஃபண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல எந்தெந்த காலத்துல என்னென்ன கரெக்ஷன் இருக்கு, அது என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு நாம
இன்டிமேட் பண்ணணும். அதை பொறுத்து அவங்க பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இதை வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் கீழே இருக்கு, இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்க உள்ள வந்த உடனே இங்கே இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்க பிளாக் நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே இந்த ஸ்கூல் டயஸ் கோட, ஓகேவா, உங்களுக்கு ஒரு டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல் டயஸ் கோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய டெசிக்னேஷன், டேட், பிளேஸ் கொடுத்துட்டு சிஆர்சி சேவ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதாவது உங்களுடைய லெவல்ல பிஆர்டி லெவல்ல என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கூலுக்கும் உங்களுக்கு எத்தனை ஸ்கூலாடா இருக்கோ அந்த அத்தனை ஸ்கூலுக்கும் நீங்க என்ன பண்ணணும், இது வெரிஃபை பண்ணணும். எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இங்க டயஸ் கூட கிளிக் பண்ணி சேவ் கொடுக்கக்கூடாது. முதல்ல டவுன்லோட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே தான் இது பண்ணணும். ஓகேங்களா? இது நீங்க முடிச்ச உடனே இது ரெண்டுமே மாறிடும். வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸும் வெரிஃபிகேஷன் டேட்டும் நீங்க இங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வந்துடும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைட், என்ன டேட்ல வெரிஃபை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்துடும். இங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவல்ல டிசிஓ இல்லைன்னா சிஓ ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.